வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சில மனிதர்கள் வெளியில் நல்லவர்களாக தோன்றினாலும் உள்ளுக்குள்ளார தங்கள் லாபத்திற்காக சிந்தித்து செயல்படுவாங்க. நேரடியாக பதில் சொல்கிறதுக்கு பதிலாக சுற்றி வளைச்சு பல விஷயங்களை சாதிப்பதில் திறமை கொண்டவர்கள். இவங்களை நம்ம எப்படி கூப்பிடுவாங்கன்னா தந்திரசாலிகள், அதாவது கன்னிங் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களை சமாளிக்கிறது எப்படி அப்படின்றத பற்றி தான் இந்த காணொளி பதிவு இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிங் மனிதர்களை சமாளிக்க அவங்கள மாற்றணும்னு நினைக்காதீங்க, அது வேலை செய்யாது. அதற்கு பதிலாக நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு கண்ட்ரோல் பண்ணினாலே போதும். தந்திரமான மனிதர்களை சமாளிப்பது எப்படி? நல்லதா ஒரு 4 டிப்ஸ் பார்த்துடலாமா? வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, தெளிவான எல்லைகளை அமைக்கணும். அதாவது இது எனக்கு சரியில்லைன்னு காமாக சொல்லுங்க. அவர்களுக்காக உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. நம்பர் 2, எல்லாவற்றையும் உடனே நம்பாதீர்கள். அவர்கள் சொல்வதை வெரிஃபை பண்ணுங்க. முக்கியமான விஷயங்களில் ப்ரூஃப் கேட்பது தவறில்லை. நம்பர் 3, குறைவாக ஷேர் செய்யுங்கள். அதாவது உங்களுடைய பர்சனல் விஷயங்களை எல்லாமே சொல்லாதீங்க. சொல்லணும்னு அவசியம் கூட இல்லை. அவர்கள் அதை லேட்டராக யூஸ் பண்ணலாம். நம்பர் 4, நோ சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். அதாவது கில்ட் ஃபீல் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக ரெஃப்யூஸ் பண்ணுங்க. இப்போ முடியாதுன்னு சொல்லி பாருங்க. முக்கியமான விஷயம், ரெஸ்பெக்ட் கொடுங்கள், ஆனால் பிளைண்டாக யாரையும் நம்பிடாதீங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.